ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. வாரும் தூய ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. வாரும் தூய ஆவியே வாரும் இப்போதே, தாரும் உந்தன் வல்லமையை தாரும் இப்போதே. சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம், அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தரை நம்புவோர் பாக்கியவான். கர்த்தரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்? ஒரு பாக்கியவான். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. மனுஷரை நம்பி மாமிசமானதை தன் உயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசா என்கிறதான ராஜா கர்த்தரை ஆரம்ப நாட்களிலே நம்பி இருந்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தான். நம்பிக்கையாயிருந்து ஜெபித்த வேளையில் ஜெபம் கேட்கப்பட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நம்பிக்கை மனுஷர் பேல் பதிய ஆரம்பித்தது. எனவே தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை வந்தது, நீர் எப்படி எத்தியோப்பிய மன்னன் அவ்வளவு பெரிய சேனையோடு வந்த மாத்திரத்திலே நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்த போது உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரே, ஆனால் கர்த்தரை நம்ப வேண்டிய நேரத்திலே நீ இன்று வேறு பக்கமாக உன்னுடைய நம்பிக்கையை திருப்பி இருக்கிறதுனாலே உன்னுடைய நாட்களிலே யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லுங்க. நீதிமொழியில் 22ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் பொழுதை தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமையானால் உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பியிருங்கள். கர்த்தரை நம்பி இருப்போர் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறபடியாக அவரை நம்பியிருங்கள், அவரை சார்ந்திருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். எனக்கோ 73ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொள்வது நலமாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார். 9ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் கர்த்தரை நம்பி இருப்பார்கள். கர்த்தரை நம்பியிருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருப்போர், கர்த்தரை நம்புவோர் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்க வார்த்தைப்படியாக நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை நம்பி இருக்க, அது நிமித்தமாகும் இடத்திலிருந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, தடைகளை எடுத்து போடுங்கப்பா. மகிமையானவர்களை காண பண்ணும். ஆண்டவரே, உம்மை காத்து நடத்தினவர் மேல நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.